சர்வம் நற்பவியாக. இந்த வீடியோவானது 2026 குரு பயிற்சி பலன் கடகராசிக்கு. ஸோ குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா நடத்த போகிறாரு. ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கருணை உள்ளம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட தான் இருக்கும். அடிச்சுட்டு கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதை அரவணைச்சு போகக்கூடிய ஒரு கையாக தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய கை இருக்கும். பெருசாக பார்த்திங்கன்னா யாரையும் எதிர்த்துக்க மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சோதனைக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இல்லை சார், நான் வீடியோவில் எல்லா வீடியோவிலும் பார்த்தனே, கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொன்னாங்களே சார், குரு பார்த்திங்கன்னா வந்துட்டார், மேலே இருந்து கொட்டுவார்னு சொன்னாங்களே சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா யாராவது போய் கேட்டு பாருங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்கள், ஏதாவது கொட்டுச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். மேலேருந்து ஓடு தான் கொட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்மகுரு வனவாசம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வரலாற்றுலேயே இருக்குது, வரலாற்று சான்று இருக்குது. ராமருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்மகுரு வரும்பொழுது தான் பார்த்திங்கன்னா வனவாசம் போனார். அப்போ நான் வனவாசம் போயிடுவேனா சார், கடகராசிக்காரங்கள் எல்லாமே வனவாசம் போவாங்களா அப்படின்னா, அதுவும் உச்சம் பெற்ற குரு வந்துட்டார் நான் போவேனா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அது எப்படி போவீங்க அப்படின்னா, உங்கள் வீடு, உங்கள் குழந்தை, உங்களோட சொந்தம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். போயிட்டு வர முடியாது என்னால், அடுத்த வருஷம் எப்படியாவது உங்களையும் நான் கூப்பிட்டு போயிடறேன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தப்பாக போகிறது. இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியர் ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு, கரெக்டாக தான் போட்டு கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் அதெல்லாம் தப்பாக போயிடும், கட்டுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொல்லுவாங்க அட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இடிச்சிட்டு கட்டுறது. ஸோ உங்களுடைய மனநல என்ன ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா தடுமாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒரு முறை 2 முறைக்கு பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா குறுக்குழியில் போகலாமா அப்படின்னா போக மாட்டேன்னு அடம் பிடிப்பீங்க. நேர்மையான வழியில் தான் போகணும். சாமி குறுக்குழியில் போனால் தரிசனம் கொடுக்க மாட்டார். நான் எவ்வளோ நேரம் பரவாயில்ல நின்றுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் போக ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் எப்படியோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே வருங்க. வெளியிட பயணங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா குரு உள்ளே வரும்போது என்னத்தை கொடுப்பாருன்னா அலைச்சலை கொடுப்பாரு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடு அதிகமாக பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி, பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி வெளியூரா வெளிநாடாங்கிறது பார்த்திங்கன்னா அதை பொறுத்து தான். ஒருத்தருக்கு விசாவே இல்லை, நான் எப்படி சார் வெளிநாடு போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடாதுங்க. அப்போ இது நாள் வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் சேலத்தோடு தாண்ட மாட்டேன் சார் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வேறு வழி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும், ஒசூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும், சென்னை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அலைச்சல் அதிகமாகும். வீட்டை விட்டுட்டு போய் வெளியில் ஒரு நாளாவது தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி உண்டாக்கி விடுங்க. அன்டைமுக்கு வர்றது, நைட்டு 10-11 மணிக்கு வர்றது. இதனால் வரைக்கும் 7 மணிக்கு 6 மணிக்கு வந்துட்டு இருந்தீங்க, நைட்டு 10-11 மணி ஆகும். அதே போல் காலம்பரம் பார்த்தீங்கன்னா நேரமாக எந்திரிச்சு ஓடிடுவீங்க. இந்த வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி அலைச்சலை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா தூக்கி வேறு டிப்போவுக்கு போடுவாங்க. கண்டக்டர் டிரைவராக இருக்கீங்க அப்படின்னா வேறு டிப்போவுக்கு போடுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அப்போது என்னாகும், போயிட்டு வரதில் பார்த்திங்கன்னா சில சிரமங்கள் பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொடுப்பாரு. ஸோ அதனால் எனக்கு ஓகேவா சார் அப்படின்னா வருமானத்துக்கு ஓகேவாக இருக்கும், ஆனால் உங்களுடைய உடல் கொஞ்சம் சோர்வடையும், அவ்வளோதான். ஜென்மகுரு பார்த்திங்கன்னா வரும்பொழுது என்ன சார் பண்ணுவாருன்னா அரசாங்கத்திடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பொதுமக்கள் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஒரு
கண்ட்ராக்டர் டிரைவராக இருக்காங்க அப்படின்னா அதிகமான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க இப்போ இந்த வருஷம் சந்திப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ராக்டர் இப்படி பேசிட்டா, அந்த டிரைவர் இப்படி பேசிட்டான்னு வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணி விட்ருவாங்க. அப்போது வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்கும். தொழிலில் வந்து போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் விற்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதே பேக்கெட்டு தான் உங்களுக்கு வந்ததை விட வெறும் ₹1 வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறது கூட ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. இப்போது ஸோ அதெல்லாமே சமாளித்து வந்துடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சார் எனக்கு பின்னாடி வந்தால் அவனுக்கெலாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டீங்க, எனக்கு ஏன் சார் ப்ரொமோஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அங்கே போய் சண்டை போட்டு தான் ப்ரொமோஷனை வாங்க முடியும். ஒரு சம்பள உயர்வு உங்களுக்கும் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சிட்ருப்பீங்க, அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து கம்மியான ஒரு கிரேடு சேலரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் உங்களுடைய திறமைகளை வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இத்தனை ப்ரொடக்ஷன் நான் இந்த மாதத்தில் நான் போட்டிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட திறமையை வந்து அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணி வாதாடி அதுக்கப்புறம்தான் உங்களுடைய சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாரா? குரு கொடுப்பாரு. ஆனால் அங்கே நீங்கள் என்ன பண்ணுனீங்கிறத அங்கே நிரூபிக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட, உங்களுடைய மேல் அதிகாரிக்கிட்ட, உயர் அதிகாரிக்கிட்ட அங்கே போய் நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு. தானாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்க மாட்டார். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிற வயசுக்குரிய மாணவர்கள், ஆசிரியர், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள், இவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலுத்துவீங்க. அதனால் ஒரு நல்ல மதிப்பெண் அப்படின்ற மாதிரி உண்டு. ஒரு சிலருக்கு படித்ததை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகள் விருத்தி அப்படின்ற மாதிரி இந்த வருஷம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க. சுமாரான விருத்தி அப்படின்ற மாதிரி தான் உண்டு. விளைச்சல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியமான விளைச்சல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன சார் அப்படின்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த பயிர் பண்ணனா இது வந்து உங்களோட ஏரியாவுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைனா 2 விதமான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவீங்க. அவசரப்பட்டு ஒரு பயிரை விதைச்சிருவீங்க, தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பயிர் அழிச்சிட்டு மறுபடியும் வேறு ஒரு பயிர் அப்படின்ற மாதிரி பண்ணுறது. இப்போது குறுகிய கால பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா நடவு செய்கிறதன் மூலம் விவசாயிகள் ஓரளவுக்கு லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எதிர்பார்க்கலாங்க. பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை இவனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா, இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஆச்சரியப்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்குவாங்க. ஸோ குழந்தைகளால் ஒரு நல்ல பெயர் அப்படின்ற மாதிரி பெற்றோர்களுக்கு கிடைக்கும். கும்பாபிஷேகம், கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, புனித யாத்திரை போகிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். கடகராசிக்காரவங்க நாங்கள் இத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னீங்கன்னா இப்போ டக்குன்னு சடனாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை. காதல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த கடகராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம், முறையான காதலாக இருந்தால் மட்டும். அதே போல் ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா குருவருளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல வந்து நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு ஷீட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு கடகராசிக்காரர்களுக்கு, ஒரு சிலருக்கு கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அதிகரிக்கும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடகராசிகளுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படின்ற மாதிரி இருந்திருக்காது, வெறுத்திருப்பாங்க. மறுபடியும் அந்த ஒரு ஆன்மீக ஈடுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு வரும். அநேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி, திருச்செந்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு இந்த வருஷம் 2 டைம் போயிட்டு வருவாங்க. ஜென்மகுருவோடைய அந்த வனவாசத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்காக, மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படிப்பில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக வியாழக்கிழமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வெற்றிலை, பழம், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிவேதியமாக வந்து கொடுத்து அந்த கொண்டக்கடலை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுத்துட்டு வர்றது, இது வந்து சிறப்புங்க. எவ்வளோ நாளைக்கு நான் செய்யலாம் சார்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. குரு அருள் வந்து பார்த்திங்கன்னா திருவருளாகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவை வந்து பிரார்த்திக்கிறேன். சர்வமும் நற்பவையாக.